இன்னைக்கு ஒரு நடனம் ஸ்பெஷல் ஐட்டமா இருந்தது. அது உங்களுக்காகத்தான். தெரியும். இந்த 1000 ரூபாய் தான் இன்னைக்கு கிடைச்சது. இந்த சந்திரா, நீ எனக்கு உரியவள் ஆகணும், என் மனைவி ஆகணும், என் முன்னாடி ஆடிக்கிட்டே இருக்கணும். அதை நான் பார்த்து பார்த்து ரசிக்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, இதானே வேண்டான்னு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓகே, நான் வரேன். ஆபத்தான நிலைமை. டாக்டர் கூட்டிட்டு வரணும். ஒரு வண்டியை கிடைக்கிறேன். கொஞ்சம் லிப்ட் தரியா? தங்கச்சி, என்ன யோசிக்கிற? நீ மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா என் மனைவி செத்துருவா. காப்பாத்து தங்கச்சி, காப்பாத்து. Oh, it's all right. தங்கச்சி, பக்கத்துல டாக்டர் வீடு இருக்கு, நான் போய்க்கிறேன். ரொம்ப நன்றி. Oh, it's all right. தங்கச்சி, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நான் வரேன். மிஸ்டர், என்ன ராங் சைடுல வரீங்க? எங்க அவன்? எவன்? அதான் கார்ல ஏத்தி வந்து அவன் தான் கேக்குறான். அவன் எங்க இறங்கி போயிட்டான். அவனுக்கு உனக்கு என்ன உறவு? இந்த காருக்கும் இந்த ரோடுக்கும் உள்ள உறவு. நான் யார் தெரியுமில்ல? வாட்? யாரு? பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ? எஸ், இன்ஸ்பெக்டரே தான். தென் வாட் அபௌட் தி யூனிஃபார்ம்? அடையாளம் எங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி ரோட்ல தனியா கார் ஓட்டிட்டு போற பெண்களை வழிமறிச்சு நான் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு கண்டவங்க எல்லாம் சொன்னாத நாங்க நம்பிடுவோமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன். Be careful. What nonsense? அப்பா, அப்பா, யாரு இவரு? ஓ, புரிஞ்சு போச்சு. இவர்தான் அவருடைய எல்ஓவியா? சும்மா இருமா. எனக்கு 5 ரூபாயை கொடுத்துட்டு ஹோட்டலுக்கு அனுப்பும் போதே தெரியும் நீ காரை தனியா எடுத்துட்டு வந்து இதுக்காக தானா? பரவாயில்ல, ஆள் கூட நல்லா தான் இருக்காரு. சினிமா வர கதாநாயகன் மாதிரி. நான் யாரு உனக்கு தெரியுமா? சும்மா இருப்பா. நான் யார் தெரியுமா? பாப்பாவோட டிரைவர். என்ன கொஞ்சம் காகா பிடிச்சு வச்சுக்க. அப்பதான் மீட் பண்ண, கொள்ள, லவ் செய்ய, கல்யாணம் வரைக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல எங்க ஐயா கிட்ட சொல்லி ஐயோ அழ வச்சிருவேன். சும்மா நாகு, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சௌந்தர்யக்கு மாத்திரம் காதல் பீரியட்ல துஷ்யந்தன் யாருன்னு தெரியுமா? துஷ்யந்தா அவன மாதிரி நீ ஏதாவது அடையாள சின்னம் கொடுத்திருக்கியா? ஆனா அவரை மாதிரி மறந்துடாத. என்ன உத்தியோகம்? காதல் பண்றதேவா? இதுவே ஒரு மெனக்கட்ட வேலை. பொழுது இதுக்கே சரியா போயிடும். எங்க காணான்னு தேடிட்டு வந்தேன், வாசமா மாட்டிக்கிட்டேன். கண்ணனும் மாட்டிக்கிட்டான். கண்ணா குடலும் கண்ணா. நடு ரோட்ல மட்ட மத்தியானத்துல வேணாம், வண்டி நேரு. உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நானும் பாப்பாவும் திரும்பி வந்துடுறோம். என்னடே பைத்தியமாடா உனக்கு? கான்ஸ்டபிள் பாத்தீங்களா? யாருக்கு? உங்களுக்கு? யாரு நீங்க? நல்ல நேரத்துல வந்தீங்க. 2 பேரையும் ஸ்டேஷன் கழிச்சிட்டு வாங்க. பாப்பா, பாப்பா, அவங்க விடமாட்டாங்கம்மா. மனுஷா
சொல்லி வச்ச மாதிரி வந்திருக்கிறேன். ஐயா கிட்ட சொல்லு, பாப்பாவையும் நாகவையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்கன்னு. சரியா? என்ன கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி சர்வசாதாரணமா சரிங்கன்னு சொல்லிட்டு போறா. வரங்க போப்பா. அடுத்த விஷயம் வண்டி வேறுங்க. இப்ப கேட்க லைசன்ஸ் இது இருக்குங்க. லைசன்ஸ், ரேஷன் கார்டு, மண்ணெண்ண கூப்பன், புதுசா ரிலீஸ் ஆயிருக்க ஜேம்ஸ் பாண்ட் படம், அதுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட். ஓ லைசன்ஸ் இல்ல வாங்கணும். ஏன் இல்ல? அதான் டெம்பரரி லைசன்ஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேம்மா. பின்ன ஏன் ஏர்போர்ட் மாட்டல? நம்ம மாட்டிக்குவான்னு தெரியாதுங்க, அதனாலதான் மாட்டேன். அதுவும் இல்லாம எல்போட காருக்குள்ள தொங்க விட்டா பாப்பாவுக்கு கவர்ன குறைச்சல்னு சொல்லிதாங்க தொங்க விடல. ஓஹோ, உங்களை நான் சார்ஜ் பண்றேன். நான் என்ன தப்பு பண்ணா? ஏங்க நான் என்ன சைக்கிள் லைட் எல்லாம் போறேனா இல்ல ரோடு ஓரத்துல அசிங்கம் பண்ணனா? 501 வாட்ஸ்அப்பா. ஏய் சார், இவங்க லாக்கப்ல வை. லட்சுமி, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போற வழியில பார்த்துதான் மாணிக்கம் வந்து சொன்னான். என்னமா நடந்துச்சு? இந்த பையன் யார் மேல காரை ஏத்திட்டானா? இன்னைக்கு யார் மேல ஏத்துறீங்க? என்னையா நடந்துச்சு? ஏன் என் பொண்ணைக்கு கூட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க இந்த பெண்ணோட தாயாரா? இல்லைங்க, பாவம், இது தாயில்லா பொண்ணு. நான் அதுக்கு ஆயா. பெத்த தாய் மாதிரி பரிவு காட்டுறீங்க. அந்த அம்மா எப்பவும் இப்படித்தான். சார், நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? நாங்க ஒரு திருடனை தேடிட்டு போனோம். அவனை உங்க பொண்ணு கார்ல ஏத்திட்டு போச்சு. அவனை பத்தின சரியான விவரம் சொல்ல மாட்டேங்க. சார், அவன் திருடனா? பார்த்தா அப்படி தெரியல சார். நமக்கெல்லாம் தெரியாதுமா. திருட யாருங்கிறது போலீஸுக்கு தாமா தெரியும். பாட்டின் கால் பாம்பறியும். சார், அவன் திருடா தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் கட்டி கொடுத்துருப்போம். சார், மனைவிக்கு பிரசவ வேதனை, ரொம்ப அவசரமா டாக்டர் கூட்டியாரணும். தங்கச்சி ஒரு லிப்ட் கூடன்னு கேட்டான் சார். நானும் அவன் கொண்டு போய் விட்டேன். அவன் திருடன் தெரிஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் சார். நீங்க இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சிருந்தா நான் உங்களை அப்படி பேசி இருக்க மாட்டேன் சார். ஆமா சார், என் பொண்ணு ரொம்ப இறக்க குணம் உள்ளது. அவன் தங்கச்சின்னு சொன்னதும் ஏமாந்துருச்சு. உண்மைதான் சார். இந்த மாதிரி தவறெல்லாம் இனிமேல் நடக்காது. கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, அவ எப்ப இறங்கினா? கதவை திறந்து விட்ட உடனே. எங்க இறங்கினா? நான் உங்களை சந்திச்சேனே, அந்த இடத்துல இருந்து கரெக்டா 3வது மைல்ல. I see. நீங்க ஒரு ஐடியால கேள்வி கேட்க போய் பாப்பா வேற ஒரு ஐடியால பதில் சொல்லுது. ஆனா நான் என்னன்னா வேற ஏதோ ஐடியால யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதான் சார், தெருவுக்கு தெருவு இருக்குது லவ். சும்மா வேண்டா சார், இனிமே இப்படி எல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. ஹலோ, எஸ்ஐ பேசுறேன். அப்படியா? ஐ சே, இப்ப வர சார். நீங்க உங்க பெண்ண இப்ப வீட்டுக்கு வச்சு போ. தேங்க்யூ சார். நீ ரொம்ப நல்லா கார் டிரைவ் பண்றமா? இன்னொரு தடவை அந்த திருடனை நானே சந்திச்சு நானே அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கல. என் பேர் லட்சுமி இல்லை. ஓ, உன் பேர் லட்சுமியா? குட். ஏண்டா, பாப்பா கிட்ட காரை கொடுக்காதேன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ சொல்றதுக்கு முன்னாலே அது கார் ஓட்ட கத்துக்குச்சு. காரை கொடுத்தா என் சீட்டை கிழிச்சிருவேன் நீ சொன்ன, குடுக்கறேன்னா சீட்டை கிழிச்சிருவேன் அது சொல்லிச்சு. என்ன உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம்? அது காசு கொடுத்துச்சு, நீ வெறும் வாயில சொன்ன. போதுண்டா. ஏமா, நீ அந்த அளவுக்கு டிரைவிங் பழகிட்டியா? ரேஸ்ல விட்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கும். ஆமாப்பா, வேணா பாருங்க. போகும்போது சிட்டி 5 நிமிஷத்துக்குள்ள 10 ரவுண்ட் சுத்தி காட்டேன். எனக்கு எனக்கு டிரைவர் தேவையில்லப்பா. இந்தாங்க கார் சாவி, நீங்க வாங்கி கொடுத்த தொப்பி. சலவ துணி வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து கொடுத்துரு. நாகு, வேற துணி இல்ல. எங்களை விட்டு எங்கடா போற? ஆயா, சொந்தத்தை இவ்வளவு பெரிய தோட்டத்தை வச்சுட்டு காய்கறி எல்லாம் மார்க்கெட்ல விலை கொடுத்து வாங்குறத பார்த்தேன், மனசு கேட்கல. மிஸ்டர், என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரே ஒரு நிமிஷம் பேச்சு போயிடுறேன். சீக்கிரம். இனிமே அந்த தோட்டத்துல நான் தான் உடைக்க போறேன். வெளியில விளைச்சல் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்ப போறேன். மிச்சத்தை வித்து காசெல்லாம் அனுப்ப போறேன். அங்கதானே வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீங்க தானே கூட்டியாந்தீங்க. இந்த பெரிய கலெக்டர் உத்தியோகம், 300 ரூபாய் சம்பளம், 3 நாள் லீவு. எங்க போயிட போற? அப்பப்ப வந்து பார்த்து போறேன். யார் நீ? என்னடி பாப்பா? ஏ பாட்டி, என் காப்பில் எப்படி வந்த? பக்கத்துல இருக்கிற என் பேச்சு வீட்டுக்கு போய்கின்னு இருந்தேன். நடுக்க முடியல, கார்ல கும்பிக்கணும். அப்பால என்ன இறக்கி விடுவையா? இப்படித்தான் அன்னைக்கு ஒரு திருட பிரசவ கேஸ் சொல்லி என்ன ஏமாத்தான். அவன் எவன்டி அவன்? அவனா எப்படியாவது அந்த திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்து இன்ஸ்பெக்டர் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உள்ள போய் பார்த்தா
ஒரே காடா இருக்கு பாட்டி. களவாணி பயெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இஞ்சி பெற்ற சோழியாச்ச. நீ எதுக்காக இஞ்சி பெற்ற சந்தோஷப்படுத்தானோ? அது அவரோட ஒரு லிங்க் ஏற்படுத்திக்கலாம்னு தான். லிங்கா? அப்படின்னா நீ ஒரு பட்டிக்காடு, அதாவது தொடர்பு அர்த்தம். ஐ காதல் தொடர்பா? இப்பதான் கண்ட கண்ட கழுதைங்கெல்லாம் காதல காதலன்னு கத்துத. அவன் உன்னையும் அப்படி நினைச்சு புட்டானா? என் காதல் ஒண்ணு 14 கேரட் இல்ல, 24 கேரட். உங்க அப்பா நடக்கிற வியாபாரியா? கேரட் கணக்குலயே பேசுறிய. நல்ல பாட்டே நீ. ஏண்டி இஞ்சி பண்ணி தனியா இருக்கிற? அந்த இஞ்சி பண்ற பிள்ளைங்க வந்தானா நீ என்ன செய்வே? ஐயோ, நான் வெக்கப்பட்டு ஓடிடுவேன். விட மாட்டேன்னு உன்னை இறுக்கி கட்டி கொடுத்துருவானா? என்னை விட மாட்டே. விட மாட்டே. விட விட. நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி பேச்சு? நீ பழைய பாட்டியா இருக்கியே. என்னடி சொல்ற? ஆமா, நீ ஏற்கனவே சினிமால நடிச்சிருக்கியா? வாலிபத்துல எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. போனேன் முட்டா பயலவ எனக்கு மகவட்டு சரியில்லைன்னு சொல்லி புட்டானுவ. நீ ஏன் சொல்லிடி, நான் அழகா இல்ல. அசல் பொம்பளையா இருந்தா அழகா இருந்திருப்பேன். ஆம்பளையாச்சே. ஆம்பளையா? என்ன இன்ஸ்பெக்டர் சார்? லட்சுமி, நீ சொன்னதை வச்சு திருடனை பிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன். உன் காரை பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். மோட்டார் பைக்கை மறைச்சு வச்சுட்டு மாறு வேஷம் போட்டுட்டு வந்தேன். ஆனா உன்னை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நானும் திருடனை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் இங்க வந்தேன். கிடைக்கல, உங்களை பிடிச்சிட்டேன். ஏம்மா திருடிய நான் பிரிச்சு கட்டுமா? ஏய்,